அது இட்லி. எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா, நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, என்ன வீடியோ பார்க்கணும்? MTN சேனல் தான் பார்க்க போகிறோம். ரீசனாக போட்ட வீடியோ தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாம். இதுதான் தெரிஞ்சது. திவ்யாவுக்கு மட்டும் டைட்டில் பாரு எவ்வளோ பெருசு. போன வாட்டி முத்துக்குமாரனுக்கு கொண்டு கொடுத்தாங்க. கடைசி நேரத்தில் பார்வதி மற்றும் கமருதனை அழைத்ததற்கான காரணம் என்ன? எஸ் சார், ஐ அம் பேக். நன்றி நன்றி. சாண்ட்ராவிடம் மன்னிப்பு கேட்ட பார்வதி. முதல்ல சாரி, நான் முதல்ல வந்து கேட்கணும். பார்வதியும் கமருதனும் மறுபடியும் இணைந்து விட்டார்களா? அப்புறம் இன்னைக்கு நடந்த சில சம்பவங்கள் அதுதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வெல்கம் டு பிக் பாஸ் கொடுமைகள். சோ ஃபைனலா நாம எல்லாருமே ரொம்ப எதிர்பார்த்த இந்த பிக் பாஸ் சீசன் 9 முடிஞ்சிருச்சு. சொல்லி ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அது இப்பதான் முடிஞ்சிருக்கு. எப்படா முடியும்? அப்பா ஒரு வழியா முடிச்சிட்டாங்கடா. ஆனா திட்டிக்கிட்டே இந்த சீசனை ஃபுல்லா பார்த்தாச்சு. நான் பார்க்கல, கம்மியா தான் பார்த்தேன். கொஞ்சம் பார்த்த ஸ்டார்டிங். எனக்கு தெரிஞ்சு இந்த சீசன் தான் அவ்வளோ பார்க்கல. ஓவர் அடிக்காது. ஸ்டார்டிங் பார்த்தோம், அதுக்கப்புறம் கடுப்பாயிட்டு. யாருக்கு எப்படியோ நான் எவ்வளவுதான் திட்டினாலும் இந்த சீசன் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அது வேற விஷயம். அதான் பிடிச்சிருக்கும். என்ன பேசுவது என்பதும் மறந்து போய்விட்டது. 24 hours லைவ் நிறைய பார்த்தேன். அப்புறம் சோஷியல் மீடியால நிறைய ஃபாலோ பண்ணேன். யூடியூப்ல ப்ரோமோ பாக்குறது, எபிசோட் பாக்குறது, ஃபுல் அண்ட் ஃபுல் இத பத்தி தான் பாத்துக்கிட்டு இருந்தேன். வீடியோ போடணும்ல, அதனால பாத்துட்டேன். இதுல தான் சண்டையை கட் பண்ணாம ஃபுல்லா போடுவானுங்க. என்னோட மொபைல்லயும் ஹார்ட் டிஸ்க்லயும் இந்த சீசன் 9 ஓட லைவ் ஃபுட்டேஜா இருக்கட்டும், சோஷியல் மீடியால இருக்கிற வீடியோஸா இருக்கட்டும், நிறைய கிளிப்ஸ் எல்லாத்தையும் சேவ் பண்ணி வச்சிருக்கேன். எப்ப எந்த பிரச்சனை எடுத்தாலும் ஒரு குறும்படம் போறதுக்காக எல்லாத்தையும் சேவ் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ மொத்தமா எல்லாத்தையும் டெலீட் பண்ணும்டா. நானும் மொபைல்ல ஸ்டோரேஜ் ஃபுல் ஆயிட்டு டெலீட் பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். சரி ஓகே, கடைசியா இந்த ஃபினாலே முடிஞ்ச பிறகு டெலிட் பண்ணலாம்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ இந்த வீடியோ அப்லோட் பண்ணி முடிச்ச பிறகு மொத்தமா எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடுவேன். இனிமே இது இருக்க கூடாதுடா. இனிமே இது இருக்க கூடாதுடா. ஒரு சகாப்தமே முடிய போகுது. ஒரு சகாப்தம் முடிஞ்சு போச்சுடா. இல்ல அந்த அளவுக்கு சீன் கிடையாது. பட் இருந்தாலும் ஊத்தி முடியாச்சு இந்த சீசனை. அவ்வளவுதான், ஆட்டோ க்ளோஸ், புட்ரும் போட்டாச்சு. இந்த ஷோ ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே யார் வின்னரு, யார் ரன்னரு, யார் ஃபர்ஸ்ட் எடிட் ஆக போறாங்க எல்லாமே நமக்கு தெரிஞ்சிட்டு. அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். வினோத் அன்னைக்கு பொட்டி எடுத்தார்ல, அப்பவே நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். வினோத் இருந்த வரைக்கும் வினோத் தான் டைட்டில் வின்னருங்கிறதுல நான் உறுதியா இருந்தேன். ஆனா வினோத் பொட்டியை எடுத்துட்டு போன பிறகு மனசை விட்டுட்டேன். எல்லாருக்கும் எல்லாம் கூடி வர நேரத்துல இப்படி பண்ணிட்டேப்பா. இந்த மாதிரி Oh my god. வினோத் இருந்த வரைக்கும் வினோத் தான் டைட்டில் வின்னருங்கிறதுல நான் உறுதியா இருந்தேன். ஆனா வினோத் போன பிறகு வினோத்துக்கு அப்புறம் ஓட்டிங்ல இருந்த ஒரு ஆள்னா அது திவ்யா தான். நான் கெஸ் பண்ணேன் அது எல்லாருக்குமே இருக்கும்னு. சோ திவ்யா தான் கண்டிப்பா டைட்டில் வின்னர் ஆகிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குங்கிறதுல கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் நான். அதே தான் இன்னைக்கு நடந்துச்சு. இந்த சீசன் வந்துட்டு கடைசி வரைக்கும் ஒண்ணுமே புரியாமையே போயிடுச்சுடா. ஒண்ணுமே புரியலையே, ஒண்ணுமே புரியல. உங்களுக்கு தெரியல, எனக்கு புரியல. இதெல்லாம் ரொம்ப பிடிச்சவங்கன்னு யாரையுமே சொல்ல முடியல இந்த சீசன்ல தான். இந்த சீசனோட டேக்லைனுக்கு ஏத்த மாதிரியே ஸ்டார்ட் ஆகி கடைசி வரைக்கும் ஒண்ணுமே புரியாமையே இந்த சீசனும் முடிஞ்சிடுச்சு. ஏன் இப்படி இருக்காங்க? எதுக்கு இப்படி பண்றாங்க? வினோத் மட்டும் டைட்டில் வின்னர் ஆகியிருந்தா ஓரளவு திருப்தியா இருந்திருப்பேன். பரவாயில்ல, இந்த சீசன் அப்படி இப்படி இருந்தா கூட நம்ம நினைச்ச ஒரு ஆள் வந்து டைட்டில் வின்னர் ஆகிட்டாரு அப்படிங்கிற ஒரு முழு திருப்தி இருந்திருக்கும். உண்மையிலேயே மனசார சொல்றேன், யாரு சொல்லி நான் எடுக்கல, என்னுடைய சுய நினைவோடு நான் அதை எடுத்தேன். இருந்தாலும் அது வந்து நம்ம மேல தப்பு கிடையாது, அவர் பண்ண விஷயம் தான் அது. அதுல யார நம்ம குறை சொல்றது? சும்மா ஸ்டேஜ்காக சொல்ல, மனசார சொல்றேன், இது எங்களுக்கு போதும் சார். ஃபர்ஸ்ட் திவ்யாவின் வெற்றிக்கு காரணம் பிஆரா? சீசன் 9 the winner is அதெல்லாம் இருப்பாங்க. பிஆர் வேலை இல்லாமலாம் இருக்காது. காரணமா அப்படிங்கறத பாத்துலாம்.
அசீம்லாம் ஜெயிக்கலையா? ஒரு பக்கம் பிஆர்னு சொல்லிட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் விஜய் டிவியோட ப்ராஜெக்ட் அவங்க, அதனால விஜய் ரெண்டும் டிவி இருக்கு. ஜெயிக்க வச்சுட்டாங்க அந்த மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. படி பாஸ் ஆயிட்டாங்க படி. ஆறாரா சபரி இவ்வளவு நாள் வந்தது பெருசு. முதல் ட்ராஃபி சார். ஓட்டிங்கே விட மாட்டேங்குது, ஆனா அவங்க வந்துடுறாங்க. இது வந்து ஓகே தான். நான் பார்த்த வரைக்கும் அவங்களுக்கு கன்ஃபார்மா இருக்கு, அதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. நான் ட்ராஃபி எதிர்பார்த்து உள்ள வரல சார். அவங்க வைல்ட் கார்டு கண்டஸ்டன்டா வந்து கொஞ்ச நேரத்துல இருந்து அந்த பிஆர் ஆக்டிவிட்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நான் ரொம்ப பார்த்தேன். உங்க மீம் ஆளுங்கெல்லாம் கொஞ்சம் ஓவர் டைம் பார்க்க சொல்லுங்க. ஓகே. என்னடா அது இப்பதான் வந்திருக்காங்க, வந்து ஒரு 1 hour கூட ஆகல, அவங்கள பத்தி இவ்வளவு போஸ்ட் வந்துட்டு இருக்கேன், நானே ஆச்சரியப்பட்டேன். சார் இந்த வீடியோ இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் 3 பேருக்கு வந்துட்டு பிஆர் ஆக்டிவிட்டி ரொம்ப அதிகமா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் பார்வதி, கமருதீன், திவ்யா, இவங்க 3 பேருக்கும் அதிகமா இருந்துச்சு. நான் பேக் டு ஃபார்ம் வந்திருக்கேன் அப்படின்னா அது உங்களால தான். இதுல அப்படி கமருதீன் பார்த்தா கூட பாரதி வசல ரெக்கார்ட் வரலையே. வெளியில போன பிறகு ரெண்டாவது இருந்தாங்க. பிஆர் ஒர்க் வந்து அந்த அளவுக்கு இல்ல. அவ்வளவு ஹேட் இருந்துமே அவங்களுக்கு ஓட்டு வந்துட்டு இருக்கு. அந்த ஆக்டிவிட்டி எல்லாமே குறைஞ்சிருச்சு. ஃபேன்ஸ் தான் அவரை பத்தி பேசிட்டு இருந்தாங்க. நன்றி நன்றி. ஆனா பார்வதிக்கு மட்டும் நேத்து நைட்டு வரைக்கும் வந்து அவ்வளவு ட்வீட் போட்டுட்டு இருக்காங்க. நிறைய ட்ரெண்ட்ஸ் எல்லாமே பார்த்துட்டு இருந்தேன். எக்ஸ்ட்ரா ட்ரெண்டிங்ல கொண்டு வர அளவுக்கு வீட்டா போட்டுருக்காங்க. ட்விட்டர் ஃபேஸ்புக்ல எல்லாம் ஓட்டிங்க போட்டு விடலாம், பிடிக்காது ஏன் ஓட்டு போட காசு மாட்டேங்க போட்டு போட்டிருப்பாங்களோ. அவங்க இருக்கிறதுனால தான் அந்த 90 நாட்கள் என்னால இருக்க முடிஞ்சது. அந்த ட்ரெண்டிங்ல கொண்டு வரணுங்கிறதுக்காகவே ஸ்பேம் பண்ணிட்டு இருக்கானுங்க. தேங்க் யூ so much இந்த ஜர்னியை வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு. நீ காலையில எழுந்து ஏதோ அப்டேட் வருமான்னு பாத்துட்டு இருந்தா ஒரே ஸ்பேமா இருக்கு. ஓஜி பாரு அட் ஃபினாலே, ரியல் வின்னர் பாரு, இது போல போட்டுக்கிட்டே இருக்கானுங்க. இன்னைக்கு இந்தியா ட்ரெண்டிங் நம்ம தான் ராஜா. அதனால என்ன சொல்ல வரேன்னா, எல்லாருக்குமே இங்க பிஆர் ஆக்டிவிட்டி இருக்குதான். இந்த 3 பேருக்கு ரொம்ப அதிகமா அதிகமா இருக்கு. லைவ் பார்த்துட்டு நிறைய பேர் கால் பண்ணிருந்தாங்க. தேங்க் யூ so much. ஆனா இந்த பிஆர் வச்சு நீங்க வந்துட்டு ஒரு புஷ் கொடுக்கலாம். அதாவது இவங்களை பத்தி பெருமையா போடுறது, இவங்க பண்ண விஷயங்களை வச்சு எடிட் பண்ணி அப்லோட் பண்றது, இந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணலாம். நமக்கு அத ஷார்ட் ஸ்பேன்ல பண்ணி கொடுக்க போறவங்க தான் மீம் கிரியேட்டர். இவனுக்கு என்னதான் பண்ணாலுமே மக்களுக்கு தெரியும். இதே பார்வதிக்கு என்னதான் பிஆர் வேலை பார்த்தாலும் மக்களோட சப்போர்ட்டும் பார்வதிக்கு இருந்துச்சு. அதான் உண்மை. கமருதனுக்கு பிஆர் ஆக்டிவிட்டி இருந்தாலுமே மக்களோட சப்போர்ட்டுமே கமருதனுக்கு இருந்துச்சு. அதே போல இவங்க 3 பேருக்குமே மக்களோட சப்போர்ட்டும் இருந்துச்சு. மிஸ்டர் கமருதீன் வாங்க. ஆமா, அது எல்லாம் வந்ததுக்கு அப்புறமும் அவருக்கு பயங்கர சப்போர்ட் பண்ணாங்க. சேர்க்கா சரியில்லாதனாலதான். இந்த டாஸ்க்ல திவ்யா வந்துட்டு பார்வதி எதிர்த்து நிறைய கேள்வி கேட்பாங்களே, அப்பனா சப்போர்ட் இன்னும் அதிகமாயிட்டே இருந்துச்சு. பிஆர் ஆக்டிவிட்டி இருந்தாலுமே மக்களோட சப்போர்ட்டுமே திவ்யாக்கு இருந்துச்சு. இந்த 4 பேர்ல ஒரு ஆள் வந்து கானா வினோத் இருக்கான்னு வச்சுப்போம். அப்ப யார் வின்னர் ஆகிருப்பா? கண்டிப்பா கானா வினோத் தான். அது வந்து உங்களுக்கே தெரியும். கானா வினோத் இருந்தாலும் நல்ல வைப் தான் இல்ல? கண்டிப்பா சொல்றேன், இந்த இடத்துல கானா வினோத் மட்டும் இருந்திருந்தாருன்னா, கடைசி வரைக்கும் இருந்திருந்தா கானா வினோத் தான் டைட்டில் வின்னர், ரன்னர் வந்துட்டு திவ்யா. இதுதான் நடந்திருக்கும். பத்திரிகையில போட்டுருக்குது. அவர் பொட்டி எடுத்துட்டு போவாருன்னு யாரு எதிர்பார்த்தா? ஒழுங்கா எடுத்துட்டு போயிட்டாரு. கானா வினோத் பணப்பெட்டி எடுத்துட்டு போன பிறகு அவருக்கு அடுத்தபடியா இருந்தது திவ்யா. அதனால திவ்யாக்கு இந்த டைட்டில் வின்னர் கிடைச்சிருக்கு. ஒருவேளை கமருதனும் பார்வதியும் ரெட் கார்டு வாங்காம உள்ள இருந்திருந்தா கூட வின்னர் கானா வினோத், ரன்னர் திவ்யா தான். இதுதான் நடந்திருக்கும். இதுக்கு என்ன அர்த்தம்? இது அசைக்க முடியாத உண்மை, சத்தியம். அடுத்து இன்னைக்கு ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட விஷயம் என்னன்னா, பார்வதியும் கமருதனும் ஃபினாலேக்கு வருவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கறதுதான். இல்ல கமருதீன் வருவாங்கன்னு தெரியும், பார்வதி வருவாங்கன்னு தெரியும். கமருதன் அவங்களோட ஃபியூச்சர் என்ன வருவாங்களா மாட்டாங்களாங்கிறது அவங்களாம் அவ்வளவு போக மாட்டான். கிராண்ட் ஃபினாலே கொஞ்ச நேரத்துல ஸ்டார்ட் ஆக போகுது. ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கும். இவங்க 2 பேரும் ரெட் கார்டு வாங்கிட்டு வெளியில போன பிறகு கமருதன் கூட சைலண்டா தான் இருந்தாரு. ஆனா பார்வதி தான் ஒரே ஸ்டோரியா வச்சிருந்தாங்க. பார்வதிக்கு ரெட் கார்டு கொடுத்தது அன்ஃபேர். விஜய் டிவி டிஆர்பிக்காக பார்வதி யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. நடிப்பு அறைக்கு சாண்ட்ரா ரெட் கார்டு கொடுத்தது தப்பு. இப்படின்னா நிறைய பேர் ஒப்பீனியன் சொல்லியிருப்பாங்களே, அது எல்லாத்தையும் இவங்களோட ஸ்டோரியில வச்சுக்கிட்டே வந்தாங்க. நினைச்சு கூட பார்க்கல நம்ம வந்து இப்போ இந்த டைம்ல இருப்போம் அப்படின்ட்டு அது நினைச்சு பார்த்துருந்தாடா. அது ஒரு ரயில் மாதிரி போய்கிட்டே இருந்துச்சு. சில பேர்னா விஜய் டிவியே விட்டு கிழின்னு கிழிச்சிருந்தாங்க. அதை கூட இவங்க ஸ்டோரியில போட்டு இருந்தாங்க. அப்படியே சொன்னா இதை விட கேவலமா ஒன்று சொன்னான் சொல்லட்டுமா?
ஒருவேளை அந்த காரணத்துக்காக பார்வதியை கூப்பிடாம விட்டாங்களோ அப்படிங்கிற டவுட் இருந்துச்சு. ஆனா நமக்கு தான் விஜய் டிவியை பத்தி ஆல்ரெடி தெரியுமே. நீங்க என்னதான் என்ன திட்டினாலும் இது பண்ணிக்கிறேன். டிஆர்பி தான் முக்கியம். ஆமா. ஸோ வி ஆர் லைவ். இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து நமக்கு தெரிஞ்சிடும் யார் வந்து வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டிஆர்பிக்காகவே இவங்க 2 பேரையும் ஃபினாலேக்கு கூப்பிட்டுருந்தாங்க. நன்றி நன்றி. ஆனா என்னதான் இவங்க டிஆர்பிக்காக பண்ணாலுமே அது ஒரு நல்ல விஷயமா தான் தோணுச்சு. என்ன பொறுத்த வரைக்கும் அது ஒரு நல்ல விஷயம் தான். ஆமா, இதுதான் பிரதீப்புக்குமே பண்ணியிருக்கணும். பண்ணிருக்கணும் அவருக்கும். அது ரொம்ப தப்பாயிருச்சு. அதனால அதுக்கப்புறம் தான் கமல் அந்த ஷோ அவுட்டே போறோம். கொஞ்சம் கோவப்பட்டு கொஞ்சம் அக்ரெசிவா பேசிட்டாங்க, சில விஷயங்கள் பண்ணிட்டாங்க. அதுக்கான பனிஷ்மெண்ட்டும் கொடுத்தாங்க. ரெட் கார்டு கொடுத்து வெளியில அனுப்பிட்டாங்க. அதோட முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் வந்துட்டு மறுபடியும் எந்த சொல்லி கூப்பிடாம இருக்கிறது, சீரியல்ல விட்டு தூக்குறது, அவங்கள ஒதுக்கி வைக்கிறது வந்து தப்பு தான். வந்துட்டு கூப்பிட்ட வரைக்கும் நல்லதுதான். இது எல்லாமே டிஆர்பியாக தான் பண்றாங்கிறது எனக்கு ஆல்ரெடி தெரியும். ஆனா எங்க அப்பட்டமா தெரிஞ்சதுன்னா, இந்த எபிசோட் ஸ்டார்ட் ஆகும் போது பார்வதியும் கமருதனும் இருக்கிற மாதிரி ஒரு லைவ் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தாங்க. அப்பதான் அப்பட்டமா தெரிஞ்சது. வாழ்த்துக்கள். அந்த எபிசோட பூஸ்ட் பண்றதுக்காகவே இவங்க ஸ்டார்டிங்ல அந்த லைவ் வீடியோ காமிச்சிட்டாங்க. இவங்க 2 பேரும் வராங்க அப்படிங்கறத. அப்ப மக்கள் என்ன பண்ணுவாங்க? வராங்களே பாக்கலாம். அதனால இந்த எபிசோட் பார்க்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் போவாங்களே. அந்த ஒரு பூஸ்டுக்காகவே இவங்க முன்னாடியே அப்லோட் பண்ணிட்டாங்க. டிஆர்பிக்காக பண்ணாலும் இந்த அளவுக்காக பண்ணுவீங்க? அதெல்லாம் பண்ணுவாங்க. எஸ் சார், ஐ அம் பேக். அடுத்து பார்வதி உள்ள வந்த பிறகு ஒரு சம்பவம் பண்ணாங்க. எஸ் சார், ஐ அம் பேக். பாரு தேசி முதல்ல ஃப்ரண்ட்ல போறதுக்கு வழியை விடு. ஒரு பில்டப் பண்ண விட மாட்டானுங்க. இந்த டயலாக் எதுக்காக சொன்னாங்கன்னா, நாளைக்கு பிஆர் டீம் வந்துட்டு இத வச்சு ஒரு எடிட் போடுவானுங்க. நாளைக்கு பாருங்க, ஐ அம் பேக்னு சொன்ன பிறகு ஒரு எடிட் வரும் பாருங்க. வேலை செய்யுமா? அதான் முடிஞ்சு போச்சா? அடுத்து சாண்ட்ரா கிட்ட சாரி சொல்லுவாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ஆச்சரியமா இருந்துச்சு. முதல்ல சாரி நான் முதல்ல கேட்கணும். வெளியில இருக்கும்போது ஸ்கேம்ட்ரா நடிப்பாரக்கி அவங்க வந்து தப்பு பண்ணிட்டாங்க, நடிச்சு ஏமாத்தி பார்வதியை வெளியில அனுப்பிட்டாங்க. இந்த மாதிரி ஒப்பீனியன் எல்லாத்தையும் அவங்களோட ஸ்டோரியில வச்சாங்க. உங்களுக்கு என்ன காமெடி பண்றீங்க? முக்கியமா ஸ்கேம்ட்ரான்னு சொன்னது எல்லாத்தையும் பார்வதியோட ஸ்டோரியில வச்சிருந்தாங்க. இதுவே இது முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்டர்வியூ ஏதாவது கொடுத்தாங்கன்னா அங்க போய் திட்டுவாங்க. வெரி சாரி. இது நடக்கிறது தானே. எல்லாத்துக்குமே அப்பதான் பேருதான். புரிஞ்சுக்கவே முடியலடா. அதே போல ஸ்கேம்ட்ராவும் ஒரு சம்பவம் பண்ணாங்க. அவ வீட்டு விட்டு வெளியில போகும்போ வருத்தப்பட்ட நான் போயிருக்கணும் கட்டி பிடிச்சிருக்கணும் அப்படின்னு தோணிடுச்சு. தெரியும்டா, மாத்தி மாத்தி புழுவாதீங்க. ஓ இதெல்லாம் பார்க்க வேண்டியதா இருக்குடா. அவ வீட்டு விட்டு வெளியில போகும்போ வருத்தப்பட்ட நான் போயிருக்கணும் கட்டி பிடிச்சிருக்கணும் அப்படின்னு தோணிடுச்சு. ரெட் கார்டு வாங்க பிறகு மேபி அப்படி நடந்துருச்சுன்னா ரெட் கார்டு இது பண்ணிடுவாங்கன்னு தான் எனக்கு பண்ணிருக்க மாட்டாங்க. அப்போ வந்து பார்வதியை பார்த்து பயந்து நடுங்கிட்டு இருப்பாங்க சாண்ட்ரா. இது கொஞ்சம் அனுபவிக்கிறேன். இந்த ஓவர் ஆக்டிங்னால தான் பார்வதியே வெளில போச்சு. கொஞ்சம் அவாய்ட் பண்ணிருக்கோம். போட்டுருக்காங்க. இப்போ விட்ட ஹக் இப்போ கொடுக்குறேன். ஐயோ போங்க 2 பேர் வெளில. நல்ல கமெண்ட்ல கட்டி வெளில போய் கழுவி ஊத்திவாங்க மாதிரி. 2 பேருமே காண்டில தான் இருக்கும். ஒரு நல்ல ஆக்டரும் ஒரு நல்ல கேமரும் ஒன்னு சேர்ந்துட்டாங்க. நல்ல விஷயம் தான். பியூட்டிஃபுல், அழகு, ரொம்ப அழகா இருக்கு. அடுத்து இந்த 4 ஃபைனலிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் எவிக்ட் ஆனது அரோரா தான். அரோராக்குனா இது தேவையா? அழகா அந்த ஒழுங்கான காசு தூக்கிட்டு போயிருக்கலாம்டா. போங்க, ஒரு புது வாழ்க்கையை தொடங்குங்க. ரொம்ப யோசிச்சு அந்த 18 லட்சத்தையும் விட்டுட்டாங்க. இங்க நின்னு என்ன யோசிக்கிற? எப்படி எடுக்கிறதுன்னு யோசிக்கிறேன். ரொம்ப யோசிச்சதுனால அரோராக்கு 18 லட்சம் போயிடுச்சு. கொஞ்சம் கூட யோசிக்காம இருந்தனால கானா வினோத்துக்கு 50 லட்சம் போயிடுச்சு. நீங்க ஒரு அற்புதமா விளையாண்டீங்க நீங்க இல்லையா? அதோட டைட்டிலும் கிடைச்சிருக்கும், கார் வேற கொடுத்துருக்காங்க, அதுவும் கிடைச்சிருக்கும். சரி என்ன பண்றது? நம்ம என்ன பண்றது? நம்ம நேரம் அந்த மாதிரி இருக்குது. அடுத்து முத்துக்குமாருக்கு கொடுத்தாங்களா காரு? மண்ணாங்கட்டி கொடுத்தாங்க. காசெல்லாம் நல்லா குறைச்சு தான் கொடுத்தாங்க. உங்களுக்கு அப்படியே 50 கொடுத்துருக்காங்க. இல்ல கம்மியா தான் வந்திருக்காங்க. அவங்களோட ஃபேஸ வரைஞ்சாங்க. கடைசியா ஜிகனா அடிச்சு பார்த்தா விக்ரம் ஃபேஸ் மாதிரியே தெரியல. வேற வழி கிடையாது. அங்க இருக்கிறவங்களுக்கு ஒண்ணும் புரியல. யாரு விக்ரமா இல்ல சபரியா? பரவாயில்ல, ஏதோ புதுசா ட்ரை பண்ணிருக்கீங்க. நீங்க இப்படியே பாருங்க, அங்க இருந்தே பார்க்கலாம். சோ ஃபைனலா சபரியும் திவ்யாவும் நின்னாங்க. யாருக்கு படபடப்பா இருக்கு? யாருக்கும் இல்ல, போங்க. பதட்டத்திலே கொஞ்ச நேரம் கொண்டு போனாங்க. அந்த மியூசிக்லாம் போட்டுக்கிட்டு ரோன் பண்ணுதாமா? யூ நீட் a break. எனக்கு வின்னர் யாருன்னு தெரியும்.
ஆனா அந்த இடத்துல என்ன நடக்குது, அந்த மொமெண்ட் எப்படி ஃபர்ஸ்ட் சீசன் தான் இதா யார் ஜெயிப்பாங்கன்னே தெரியாது. ஸ்நேகனா ஆரவா அப்படின்னு அந்த இருந்துச்சு. பதட்டத்துக்கு அப்புறம் திவ்யாவோட கையை தூக்கிட்டாரு. இந்த பிக் பாஸ் சீசன் 9ஓட டைட்டில் வின்னர் திவ்யா கணேஷ்ங்கிறத அபிஷியலா சொன்னாங்க. திவ்யா கணேஷை பொறுத்த வரைக்கும் வைல்ட் கார்டு என்ட்ரியா தான் வந்தாங்க. ஆனா உள்ள வந்த பிறகு நல்லா தான் கேம் விளையாடிட்டு இருந்தாங்க. நிறைய இடங்கள்ல சண்டை போட்டுருக்காங்க, குரல் கொடுத்துருக்காங்க, இதெல்லாமே பண்ணிருக்காங்க. ஒரு சில குறைகள் அவங்க கிட்ட இருக்குதான், அதுல வந்து எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. பட் ஆனா ஓகே, ஒரு நல்ல கண்டஸ்டன்ட் தான். என்னோட முதல் ட்ராஃபி சார். ஒரு வழியா இந்த சீசன் 9 முடிஞ்சது. பெரிய கும்பிடுப்பா. பலவிதமான கான்ட்ரோவர்சி போச்சு, என்னமோ நடந்துச்சு. கடைசியா இந்த சீசனும் முடிஞ்சிட்டு இதுக்கப்புறம் இந்த சீசன் நம்ம அடுத்த கட்ட வேலையை பார்க்கலாம். அடுத்த சீசன் சந்திக்கிறேன். இந்த ஃபினாலே எபிசோட் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, இந்த சீசன் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ஸ் சொல்லுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம். இன்னும் சீக்கிரம் முடிச்சிருக்கலாம்னு நினைக்கிறேன். இவ்வளவு நாள் போனது எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ்ல எனக்கு தெரிஞ்சு நிறைய இது பார்த்துருக்கேன். ஆனா இந்த சீசன் தான் நான் கம்மியா பார்த்ததுன்னா இந்த சீசன் தான் எனக்கு தெரிஞ்சு. ஸ்டார்டிங் கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தோம், அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அந்த இன்ட்ரெஸ்ட் அதாவது இரிட்டேட்டிங்கா தான் இருந்துச்சு, நம்மளுக்கு எரிச்சல் மூட்டுற மாதிரியே தான் இருந்துச்சு. சீசனும் பாதிதான் நிறுத்திட்டோம். அதே மாதிரி அந்த அசீம் அதுவும் ஒரு கட்டத்துல தெரிஞ்சு போச்சு. ஆமா ஆமா, அது கேமே நல்ல நல்ல கேம் கரெக்டா கொண்டு போறாங்க, அத உள்ள போட்டு கெடுத்துருவாங்க. ஆமா ஆமா. ஆனா எனக்கு இன்னும் வருத்தமா இருக்கு, முத்துக்குமாருக்கு வந்து அந்த கேஷ் வாண்டடா இல்ல, அந்த கேமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பெட்டி கூட வைக்கல, அதாவது தனித்தனி அமௌண்டா வச்சு கம்மி பண்ணி கிட்டத்தட்ட அமௌண்டே ரொம்ப கம்மியா தான் ஆயிட்டாங்க. இவங்களுக்கு 18 போயும் 50 கொடுத்துருக்காங்க. 50 எல்லாம் கொடுக்கல, கம்மியா தான் இருக்கும். போட்டிருக்கோம், அப்படிதான். அவங்களோட ப்ராடக்ட்னால கார் வேற கொடுத்துருக்காங்க, அவருக்கு ஒண்ணுமே தரல. ஆமா முதல்ல அவங்க யார ஜெயிக்கிறதுன்னு நினைக்கிறாங்க, அதான் அவங்களுக்கு பிடிச்சவங்க ஜெயிச்சாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அவங்களுக்கு தேவையில்லாத ஒரு ஆள் ஜெயிச்சாங்கன்னா அவங்களுக்கு, எனக்கு தெரிஞ்சு காணாவினத்தை காலி பண்ணணும் தான் அந்த இதே பண்ண மாதிரியே இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு வாண்டடா எல்லாரும் பண்ண மாதிரிதான் இருந்துச்சு. காணாவினர் ஜெயிச்சிடக்கூடாதுன்னு பண்ண ஒரு பிளான் மாதிரிதான். கிட்டத்தட்ட இப்போ தேர்ட் சீசன்லயும் பாத்தீங்கன்னா கவினும் வாண்டடா அனுப்பின மாதிரிதான் இருக்கும். அந்த இதுவுமே பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்டு வந்து சொல்லி மைண்டை மாத்தி விட்டு போயிடுவாங்க. பிரதீப் தான் வருவாரு, பிரதீப் வந்து அடிச்சுட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு. ஆனா அவர் தான் டாப்லயே இருந்தாரு ஓட்டிங்ல. அதெல்லாம் பண்ணோடனே அவருக்கே பயம் வந்துருச்சு, ஐயோ நம்ம மோசமா இருக்கோம், காசை எடுத்துட்டு நம்ம வெளில போயிடுவான்னு போயிட்டாரு அவரு. மேபி அதான். ஆனா என்ன கவின் அந்த மாதிரி போய் தான் இப்போ தெரியுறாரு. இப்ப திவ்யா ஜெயிச்சிட்டாங்க, இப்ப காணாம போயிருவாங்க, அவ்வளவுதான். ஆமா, அதான் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க அந்த அப்படியே காணாம போயிடலாம். போன வாட்டி முத்துக்குமார் ஜெயிச்சாரு, காணாம போயிட்டாரு. ராஜு ஜெயிச்சாங்க, காணாம போயிட்டாரு. அசீம் ஜெயிச்சாரு, காணாம போயிட்டாரு. ஆரி ஜெயிச்சாரு, ஜெயிச்சவங்க யாருமே நிலைக்கிறதே இல்லை. முகின் ராவு காணும், ஆரவு காணும், எல்லாரும் அந்த டைம்லோட அப்படியே காணாம போயிடுறாங்க. இது ஒரு சாபம், ஜெயிக்கிறவங்க சாபம் தான். அதான் எனக்கு தெரிஞ்சு திவ்யா கணேஷ் எல்லாம் காணாம போயிடுவாங்க, சபரி இவங்க எல்லாம் மேல தெரிய ஆரம்பிச்சிருவாங்க. பாப்பேன். ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்